எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு ஷோ பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி தான் வந்து நம்மளோட அகாடமியில் சப்ளைம் ஹெவன் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து எல்லாம் வந்து ஒன்றா கேதர் ஆகி நிற்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவுடைய டிசைப்பிள் அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபைனலி இது நடக்க போகுது மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இதை பயன்படுத்தி தான் நான் வந்து போதுமான பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும். தென் அப்போ தான் நான் வந்து டாப் ஸ்பாட்டை பிடிச்சு ஸ்பெஷல் கிளாஸுக்கும் என்னால் மூவ் அப் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்படி பண்ணால் மட்டுமே தான் வந்து ஏன்னா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி துரோகம் பண்ண இந்த இன்வால்வ்க்கு என்னால் பாடத்தை புகட்ட முடியும் அப்படின்னு நம்மளுடைய ஆசையும் யோசிக்கிறான். தென் இந்த டோர்னமெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உங்களோட மிஷன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த டவரை வந்து கிளைம் பண்ணும், அதாவது இதில் டாப்பை நீங்கள் சென்று அடைஞ்சிட்டு அங்கே இருக்கிற ஜெம் ஸ்டோனை கலெக்ட் பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஷேப்பில் வந்து ஸ்டார்ஸ் வந்து அமைத்திருக்காங்க. அதில் மேலே ஏறி போய் அந்த ஜெம் வந்து கலெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் இதில் பயன்படுத்தலாம், அதாவது நேர் வழியில் செல்லலாம், இல்லை குறுக்கு வழியில் செல்லலாம், சாய்ஸை நாங்கள் உங்ககிட்டே விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணுறதுக்கு. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், நினச்ச மாதிரியே தான் இருக்குது இந்த அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது தான் வந்து சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட டிசைப்பிளை பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். அப்படியே சொல்கிறான், என்ன தான் விஷயமா இருந்தாலும் அந்த டாப் ஸ்பாட்டுன்றது நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. தென் நம்ம ஹீரோ வந்து மைண்ட்லேயே யோசிக்கிறான், பரவாயில்ல இந்த சப்ளைம் ஹெவன் ஃபெஸ்டிவலில் 2 பேராக தான் வந்து டீமாக கலந்துக்க முடியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோடய டிசைப்பிள் இருக்கான், லக்கிலி வந்து இவன் எனக்கு இப்போ வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆவான் அவன் சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா வந்து அவன் வந்து பவ் பண்ணி ஹீரோ கிட்ட வந்து டிசைபிளாக சேர்ந்துருப்பான் பார்த்தீங்களா. அப்போ வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க, ஐயோ அப்படின்னு கூடும்போது ஹே கியூசுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஹீரோவை. யாருன்னு பார்த்தோன்னா ஷிராட்டா, அவங்க தான். நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசையும் கேட்குறான். ஆமாம், நீ எப்படி ஷைன் பண்ணுறன்றத பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உடனே வந்து அவன் டிசைபிளும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே, யார் இவங்க, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து இந்த முட்டாள்தனமாக யோசிக்கான்னு சொல்லிட்டு அவனோட மண்டையிலே அடிக்கிறான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, ஹே அங்கே பார்த்தியா அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது இன்கால்ஃப் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அது அந்த ஒரு பென்டாகிராம் சைனில் அவன். உடனே ஹீரோ வந்து ரொம்ப கடுப்பாக வரான். அப்போ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்களை கூப்பிட்டதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம இன்கால்ஃபும் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். என்ன சொல்கிறேன்னா, உண்மையான தங்க முட்டைன்றது இவங்களுக்குள்ளே தான் வந்து மறைஞ்சிட்ருக்கு. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டவருக்குள்ளே செல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவோட டிசைபிளும் ஆல்ரைட் மாஸ்டர் நம்ம வந்து மூவ் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு வின் ஸ்பிரிட் மாதிரி அங்கே போகுது. தின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வௌவால் வருது. ஸோ சாதா வௌவால் இல்லை, ரொம்பவே பெருசாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இங்கே வந்து சில கிரியேச்சர்ஸையும் உள்ளே விட்டுட்ருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது மாஸ்டர் சொல்லிட்டு அவன் டிசேபிள் கேட்கும்போது அசாயை வந்து அங்கே காணும். உடனே அவன் வெயிட்னு பார்க்கும்போது நம்ம அசாய் வந்து அவனுடைய ஹேண்டில் வந்து ஃபயரை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரே பஞ்சு தான் அந்த மான்ஸ்டரை நாக் அவுட் பண்ணிட்டான். தென் நீனே அந்த கோடையை சுற்றி பார்த்துன்னு இருக்க, சீக்கிரமானு சொல்லிட்டு நம்ம அசாயை அவனை கூப்பிட்றான். அவன் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்ம ஹீரோவை தான் ஷோ பண்ணுறாங்க. அப்போ வந்து இன்கால்ஃபும் பார்க்குறான், ஓ ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட் ஆகிவேன் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஷிரட்டாவும் பார்க்குறாங்க, என்ன ஒரே பஞ்சிலே அந்த பெரிய பேட்டை வந்து தோக்கடிச்சிட்டானா, இது ஒரு ஆர்டினரியான பர்சனால் செய்ய முடியாது அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோட டிசேபிள் ஒன்றும் சாதாரணமாக இல்லை, அங்கே இருக்க சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் ஆகிய ஓனாய் இது எல்லாத்தையும் வந்து அவனுடைய அந்த எர்த் மேஜிக் பயன்படுத்த பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி வந்து டெஸ்ட்ராயும் செய்கிறான். அப்போ ஹீரோ வந்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்கும்போது, எஸ் இன்னுமே வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது மாஸ்டர் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ வந்து குட் அப்படின்னா வந்து ஸ்லோவாகாத, அதே மாதிரி கண்டினியூவாக ஓடிவான்னு சொல்லும்போது அவன் வந்து சுத்தமாக வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறான். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய உல்ஃப் வந்து தோக்கடிச்சிருப்பான், இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டுன்னு வந்து படியேறான். அப்படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்ஸ்னால் வந்து உடையுது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேலே 2 பேர் இருந்துன்னு அவர்களுடைய ஃபயர் எலமெண்ட்டை பயன்படுத்தி இதை உடச்சி விட்டுட்டாங்க. உங்களால் எங்களை முந்தவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட டிசைப்பிளும் வந்து யூ பேஸ்டர்ட், என்ன ஒரு சீப்பான ட்ரிக்கை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏதாவது சொன்னியா,
ஆனால் எங்களால் அதை கேட்க முடியலையே, ஏன்னா நீ தான் கீழே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நம்ம டிசேபிளை ரொம்பவே அசிங்கப்படுத்துனாங்க. தென் சரி அப்புறமா நீ வந்து உட்காந்து பார்க்க வேண்டியது தான் லூசர்ஸ் சொல்லிட்டு அந்த 2 பேரும் வந்து மேல் நோக்கி ஓடுறாங்க. அப்போ நம்ம டிசேபிளும் இங்கே வாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஷவுட் பண்ணுறான். அப்போ வந்து அசாயன் கேட்குறான், மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போ அசாயன் கேட்குறான், என்ன பண்ணுறதுன்னா என்ன, நாம் வேணால் ஈஸியாக பண்ணணுன்னா பறந்து தான் போகணும். உடனே அந்த டிசேபிள் என்னது பறக்கணுமான்னு யோசிக்கிறான். ஆனால் எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம அசாய் வந்து அவனுடைய விண்டு மேஜிக்கு அவனுடைய லெக்கில் வந்து ஃபியூஸ் பண்ணிவிட்டு அந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் மாதிரி வந்து குயிக்காக மேலே வந்து பறந்து செல்கிறான். அந்த படிக்கட்டை உடச்சுட்டாங்க பார்த்தீங்களா அந்த 2 பேர், அவங்க வந்து டாப் ஃப்ளோரை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இந்த கதவை வந்து உள்ளே போனால் முடிஞ்சிடுச்சு. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க இதான் வந்து ஃபைனல் சேம்பர். ஸோ நம்ம நினச்சது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி ஜாப்பனீஸ் கிட்டனா வந்து கண்டிப்பாக தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ வந்து அங்கே பறந்து வந்து லேண்ட் ஆகுறான். உடனே அவனை கேட்குறாங்க, எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இருந்தாலும் வந்து நீங்கள் பண்ண ஆப்ஸ்டக்கல்லால் எனக்கு இங்கே வரத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு தான். இப்போ நம்ம டிசேபிள் வந்து வீரமாக வந்து உங்களை மாதிரியான கோமாளிகிட்டனா நாங்கள் டெஃபினட்டாக தோக்கவே மாட்டோம். அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஆல்ரெடி பாதி செத்த மாதிரி தான் இருக்கிற, எங்களை வந்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, நாங்கள் வந்து உங்களை ஈஸியாக வந்து க்ரஷ் செய்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஃபயர் மேஜிக்கையும் வின் மேஜிக்கையும் ஒருத்தரும் எடுக்கும் போது நம்ம ஹீரோ வந்து டூ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து க்ராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அதுவும் கழுத்துலேயே தட்டிட்டு வந்திருக்கான். 2 பேரும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துறாங்க. இதை பார்த்து நம்ம டிசேபிள், ஓ நான் வந்து நான் வந்து அதை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து அந்த ஃபைனல் சேம்பருக்கான டோரையும் வந்து ஓப்பன் செய்கிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜெம் ஸ்டோனும் வந்து இருக்குது. தென் வந்து நம்ம டிசேபிள், எஸ் நாம் தான் ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே ரீச் ஆகிருக்கோம். ஹீரோ வந்து இல்லை இது இதோட முடிவு பெறலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே அப்படின்னு அவனும் யோசிக்கிறேன். அந்த டிசேபிளும் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே கிரவுண்ட்லேருந்து சோல்ஜர்ஸ்னால் வந்து எழுந்து வராங்க. இதை பார்த்து அந்த வெளில யாருக்கும் ஒன்றும் புரியல, இந்த ஆர்மர் போட்ட நைட்ஸ்னால் வந்து எப்படி உள்ளே வந்தாங்க, இது வந்து இந்த ப்ரோக்ராமோட ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இன்கால்ஃப் வந்து வில்லத்தனமாக சிரிக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ பார்க்கலாம் யார் இந்த ட்ரெயிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் இன்கால்ஃப் தான் சொல்கிறான், எனக்கு இதை சீக்கிரமாக முடிய வைக்கிறது ரொம்பவே வந்து போரிங்கான விஷயமா இருக்குது. உடனே வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் கேட்குறாங்க, இது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து ஒரு தலை சிறந்த வீரர்களாக மாறுறதுக்கு இது போன்ற டெஸ்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு மினிமமான விஷயந்தான் அப்படின்ட்டு அவனும் ரிப்ளை பண்ணுறான். அப்போ இன்கால்ஃப் மனசில் யோசிக்கிறான், அஃப்கோர்ஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸாலையும் இந்த நைட் ஆர்மருடைய சோல்ஜர்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அதாவது கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். தென் எப்படி அவங்களால அந்த ஜெம்மை வந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு வில்லத்தனமாக சிரிக்கவும் செய்கிறான். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் ஷோ பண்ணுறாங்க. உடனே அந்த டிசேபிளாக வந்து பதறான், மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் இவங்களை வந்து டிஃபீட் பண்ணாமல் அந்த ஜெம் எடுக்கிறதுக்கு வேறு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவங்கள தோக்கடிக்கலாம், பட் அவங்க வந்து ஏராளமான நம்பரில் இருக்காங்களே, இதை பார்த்தாலே ரொம்ப டஃப்பாக இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் நாம் அதை செய்து தான் ஆகணும், ஏன்னா வந்து என்னுடைய கோலை வந்து நான் ரீச் செய்யறதுக்கு எதனா ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லும் போது அவன் டிசேபிளாக ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருந்ததுன்னா வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பேக்கப்பாக செயல்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். தென் அந்த சோல்ஜர் பண்ண அட்டாக்கில் நம்மளோட டிசேபிள் வந்து ரொம்பவே பயந்துடுறான். உடனே வந்து நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து பாடி என்ஹான்ஸ்மெண்ட் மேஜிக்கை வந்து பயன்படுத்தி ஜஸ்ட் 2 ஃபிங்கரில் அந்த ஸ்வாடை வந்து பிடிக்கிறான். பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஹேண்டில் ஃபயர் மேஜிக் கொண்டு அந்த சோல்ஜரை ஒரே பஞ்சிலே வந்து நாக் அவுட்டும் செய்கிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளில இருந்து அந்த ஸ்க்ரீனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்னது வெறும் சாதா கையில் வந்து அவன் வந்து ஃபைட் பண்ணுறானான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே பறந்து போய் விடுது நம்ம ஹீரோ அடித்த ஒரே அடியிலே பார்த்தீங்கன்னா. உடனே வந்து நம்மளுடைய டிசேபிள் வெளில இருந்து வெக்கப்பட்டுனே பார்க்குறான், உண்மையிலே நம்ம மாஸ்டர் வந்து இன்சீனாக தான் இருக்கார். உடனே இன்கால்ஃபும் பார்க்குறான், இந்த ஜாப்பனீஸ் கிட்டு வந்து சீரியஸான மேஜிக்கை பயன்படுத்துகிறானே, இப்படி மட்டும் சொல்லாதீங்க இவன் அந்த எல்லாரையும் வந்து தோக்கடிக்க போகிறான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இது வந்து அவனுக்கு ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது சொல்லிட்டு இன்னுமே நிறைய விதமான சோல்ஜர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறான். இதை பார்த்தா நம்மளோட டிசைப்பில் வந்து ரொம்ப பயப்படுறான், இந்த ஸ்கூல்னா தான் நினச்சின்னு இருக்கானுங்க, எங்களை வந்து முடிச்சுக்கிட்ட பிளான் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான்.
உடனே வெளில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இவ்வளோ நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஏன் இங்கே இறக்கி விடுறாங்க, யாராலையுமே இதை வந்து டெஃபீட் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஷிரட்டாவும் யோசிக்கிறாங்க, எப்படி இந்த அசாய் வந்து இதை பிரேக் த்ரூ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் தாட் இதுதான். ஸோ அசாய் கியோசுகி நீ வந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை பார்த்து ஷிரட்டாவும் யோசிக்கும்போது ஒரு சோல்ஜரை வந்து அதனுடைய ஆக்ஸை கொண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து ஈஸியாக அதில் வந்து டாட்ஜும் செய்கிறான். அப்போ ஹீரோ வந்து கவுண்ட் செய்துட்டான், 30 சோல்ஜர்ஸ் இருக்கீங்களா, இது வந்து உண்மையிலே அதிகமான விஷயந்தான். பட் இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும்போது இது நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய 20 வருஷம் முன்னாடி நடந்துச்சோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறான். ஸோ அங்கே இருக்க சில சோல்ஜர்ஸும் அவர்களுடைய வெப்பன்ஸையும் தூக்கி அடிக்கிறாங்க. அதை வந்து ஹீரோ ஈஸியாக வந்து பிளாக் செய்கிறான் அவனுடைய எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி. தென் அந்த சோல்ஜர்ஸ் அடிக்கும்போது நம்ம ஹீரோ அதை வந்து டாட்ஜும் செய்கிறான். தென் அவனுடைய விண்ட் மேஜிக்கை பயன்படுத்தி அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸை வந்து பறந்து போய் விழவும் செய்கிறான். அப்போ என்ன யோசிக்கிறான்னா, இதில் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக அடிக்கிறதுன்றது சுத்தமாக வந்து பிரோஜனம் இல்லாத வேலை தான். நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்பெல்லை பயன்படுத்தி இங்கே இருக்க அனைத்து சோல்ஜர்ஸையும் வந்து ஒரே மூலையை வந்து வைப் அவுட் செய்தாகணும். அப்போ என்ன சொல்கிறான்னா, என்னால் இதுக்காக உக்காந்து இமேஜின் பண்ணி ஒரு புதிய மேஜிக்னால் கேஷ் பண்ண முடியாது, அப்படின்னா வந்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து டாட்ஜ் செய்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்த விஷயத்தை தான் வந்து இப்போ பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு, அப்படின்னா வந்து இதனால் ரொம்ப நேரம் ஆகாது என்னால் அந்த மேஜிக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு இதை பயன்படுத்துறதுக்கு உண்மையிலே வந்து கடுப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த யுவாகாவை தான் யோசிக்கலாம். ஏன்னா வந்து அவன் என்ன பண்ணுவான், ஃப்யூஷன் மேஜிக்கை பயன்படுத்துவான். அதாவது எர்த்து ப்ளஸ் விண்டை பயன்படுத்தி ஃப்யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அப்படி தான் வந்து வாய்ட் மேஜிக் ஆக்டிவேட் நம்ம ஹீரோ சொல்லிட்டு சேம் அந்த எர்த் மேஜிக்கையும் விண்டையும் வந்து ஒன்றா சேர்க்குறான். உடனே இன்கால்ஃப் வந்து அவனோட சீட்லேருந்து எழுந்துட்டு அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறான். உடனே ஹீரோ வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்யூஷன் மேஜிக் விண்ட் அண்ட் எர்த்துன்னு சொல்லிட்டு அந்த எல்லா சோல்ஜர்ஸையும் சிங்கிள் ஸ்ட்ரைக்லேயே வந்து வைப் அவுட் பண்ணுறான். அந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மேஜிக்கல் ப்ரெஷரை வந்து ஏற்படுது. ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருந்துன்னு அதை பார்க்க முடியாமல் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீரோ வந்து எல்லா சோல்ஜர்ஸையும் நாக் அவுட் பண்ணிட்டான். தென் அந்த ஜெம்ஸ்டோன் கிட்டே போயிட்டு அதை எடுத்துகிட்டு கேம் ஓவர் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்மளோட டிசைப்பிளும் எஸ் அவர் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். மாஸ்டர் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எகிரி துள்ளி குதிக்கிறான். வெளிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு தான் வந்து சேர் பண்ணுறாங்க, அசாயின்னு சொல்லிட்டு. உடனே ஷிரட்டாவும் பார்க்குறாங்க, என்னது ஃப்யூஷன் மேஜிக்கை அவன் பயன்படுத்தினான்னு சொல்லிட்டு. உடனே வந்து இவனால இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து இவனோட பவர் வந்து ரொம்ப டெரிஃபைங்காக தான் இருக்குது. உடனே இன்கால்ஃப் இருக்கான் பாருங்கள், அவன் ரொம்ப கடுப்பாக வரான். என்ன இந்த மேஜிக் வந்து 20 வருஷமாக வந்து இவாக்கோ டெவலப் பண்ணானே, இது எப்படி இந்த ஸ்டூடெண்ட்டால் அசால்ட்டாக பண்ண முடியுது. உடனே வந்து அசாய் கியோசுகியா உண்மையிலேயே வந்து அற்புதமான விஷயங்கள் தான் செய்கிறான். இவனை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்பெஷல் கிளாஸில் ப்ரமோட் செய்தே ஆகணும், அப்படின்னா நானே இவனை வந்து தரவாக ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.